காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் வாரந்தோறும் குர்ஆனுடைய தஃசீருடைய விளக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுகளையும் மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹு தஆலா எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த வாரம் சூரா ஆல இம்ரானிலே தொடர்ந்து நாம் சூரா ஆல இம்ரானிலே பல்வேறு வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் பொதுவாக செல்வந்தர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு குணம். செல்வந்தர்கள் என்று சொல்வதை விட பொதுவாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெறுக்கத்தக்க ஒரு குணம். அந்த குணத்தை பற்றி தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் குர்ஆனின் வழியாக சொல்கின்றான். அது என்ன குணம்? அதற்கு கஞ்சன் என்று பெயர். கஞ்சத்தனம், கருமித்தனம் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய வசனத்திலே சொல்கின்றான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபலிஹி. அல்லாஹு தஆலா யாருக்கு தன் அருளை கொண்டு செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ, பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ, அவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பதை நல்லது என்று நினைக்க வேண்டாம். கஞ்சத்தனம் செய்வதை தங்களுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நல்ல விஷயம் என்று அவர் நினைக்க வேண்டாம். எங்கப்பா நம்ம செல்வத்திலிருந்து கொடுத்தா நம்ம செல்வத்தில் குறைஞ்சிருமோ, அப்போ நம்ம பிறருக்கு கொடுப்பதின் மூலமாக நமக்கு செல்வத்திலே குறைபாடு ஏற்பட்டுவிடும். நான் உழைச்சி சம்பாதிச்சதை எதுக்கு 4 பேருக்கு கொடுக்கணும் என்று நினைக்கிற இந்த கஞ்சத்தனம் அது நல்ல விஷயம் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது நல்லது கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான் இந்த வசனத்துல, பல் ஹுவ ஷர்ருன், அது ஒரு மிக மிக கெட்ட விஷயம். அல்லாஹ் உழைப்பால் மட்டும் ஒருவன் செல்வந்தன் ஆகுவதில்லை. ஒருத்தன் நல்ல உழைப்பாளியாக இருப்பான், ரொம்ப உழைப்பாளியாக இருப்பான், ஆனால் அவன் கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருப்பான். சிலர் உழைப்பு குறைவாக இருக்கும், ஆனால் அல்லாஹு தஆலா ஏதோ அவனுடைய அருளால் அவனை பணக்காரனாக அல்லாஹ் ஆக்குவதுண்டு. அப்போ உழைப்பால் உயர்வு இருக்கிறது என்பது உண்மையானாலும் கூட எத்தனையோ உழைப்பாளிகள் கூட தங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏழையாகவே கழித்ததுண்டு. ஆனால் உழைப்பு குறைவான எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுடைய அருளால் பணக்காரர்களாக ஆகுவதுண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்குற சமுதாயத்தில் உழைப்பு உழைப்பு உழைப்பு, ஆனால் அவங்களுக்கு வறுமை மட்டும் நீங்க மாட்டுது. சிலர் அப்படியே இருப்பாங்க, மிடுக்கா இருப்பாங்க, பெரிய வேலைகள்லாம் டடால் புடால்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆனால் அல்லாஹ் ஒரு விதமான பரக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பான். அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி கஞ்சத்தனமாக நடந்து கொள்வது அது கெட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் ஆல இம்ரானிலே சொல்கின்றான், அவன் எந்த பொருளிலே கஞ்சத்தனமாக இருக்கிறானோ நாளைக்கு மறுமையில் அந்த செல்வம் வளையமாக மாற்றப்பட்டு அவன் கழுத்தில் தொங்கவிடப்படுவான். இப்போ உதாரணமாக பணங்காசில் அவன் கஞ்சத்தனமாக, ஜகாத்து கொடுக்க வேண்டிய விஷயத்திலே கஞ்சத்தனமாக, தங்கம் வெள்ளியோ வச்சிருக்கிறான், அல்லது செல்வம் பரக்கத்தா இருக்குது, ஜகாத்து சரியா கொடுக்கறது இல்லை, ஏதோ பரக்கத்துக்கு 5 ரூபாவா மாற்றி
ரமலான் மாதம் வந்தோன்னா 5 ரூபா நோட்டாக கொடுக்குறாங்க. ஜக்காத்துடைய நோக்கம் என்ன? நீ ஒருத்தனுக்கு ஜக்காத்தை உன் செல்வத்திலிருந்து கொடுத்து அவன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். அடுத்த வருடம் அவன் ஜக்காத்து கொடுக்கிற அளவிற்கு தகுதி உடையவனாக மாற வேண்டும். அதுதான் ஜக்காத்துடைய நோக்கம், பிரதான நோக்கம். நீ ஒருத்தருக்கு ஜக்காத்தை கொடுக்கிற, உன்னுடைய ஜக்காத்துடைய செல்வத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற, அவன் அடுத்த வருடம் ஜக்காத்து கொடுக்கிற அளவிற்கு வாழ்க்கை தரம் உயர்த்துகிற ஒரு நோக்கம் தான் இது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? ஜக்காத்துடைய நிலைமை என்ன செய்யறாங்க? 5 ரூபாவா மாத்திக்கிறாங்க. அல்லது சேலையை என்ன செஞ்சிடறாங்க? சேலை எடுத்து எல்லாருக்கும் சேலையை கொடுத்து சிம்பிளா என்ன செஞ்சிடறாங்க? அது முடிச்சிடுறாங்க. அது தவறு என்று சொல்லவில்லை, அது தர்மம் என்ற விதத்தில் அது செய்வது நன்மைக்குரிய விஷயமாக இருந்தாலும் ஜக்காத்துடைய நோக்கம் இன்னொருவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் நோக்கம். ஆனா இன்னைக்கு ஜக்காத்துடைய விஷயம் ரொம்ப ரொம்ப பிறருக்கு கொடுக்கிற விஷயத்திலே கஞ்சத்தனம் வந்துருச்சு. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாளைக்கு மறுமை நாளிலே அவருடைய கழுத்தில் அவனுடைய செல்வம், எந்த செல்வத்தில் அவன் கஞ்சத்தனமாக இருந்தானோ அது கழுத்தில் தொங்க விடப்படும் என்கிறான். இந்த வசனத்தினுடைய விரிவுரையில ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தாங்கள் செலுத்த வேண்டிய ஜக்காத்தை, ஒரு குறிப்பிட்ட அளவு ஜக்காத்து கடமையாக்கப்பட்டவர்கள் ஜக்காத்தை செலுத்தணும். ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் அவருடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வசனத்தின் விரிவுரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய அந்த பொருள் இருக்கே, அவன் சேமித்து வைத்த பொருள், அந்த பொருள் கியாமத்து நாளன்று ஒரு வழுக்கை தலை பாம்பாக மாற்றப்படுமா. ஒரு வழுக்கத்தலை பாம்பாக மாற்றப்படும். ஏன் வழுக்கத்தலைன்னு சொல்றாங்க அப்படின்னா, விரிவுரையில சொல்றாங்க, அந்த பாம்புடைய விஷத்தின் கடுமையின் காரணமாக அந்த பாம்பினுடைய முடிகள் உதிர்ந்திருக்குமா. அது மட்டுமில்ல, அந்த பாம்பினுடைய வாயின் அடியிலே 2 புள்ளிகள் இருக்குமா. அதனுடைய அடையாளம் என்ன? அவ்வளவு விஷமான ஒரு பாம்பு நாளைக்கு கியாமத்துல அவன் சேமித்து வைத்து ஜக்காத்து கொடுக்காமல் சேமித்து வைத்த அந்த பொருளின் மூலமாக அந்த செல்வம் பாம்பாக மாற்றப்படும். அந்த பாம்பு என்ன செய்யப்படும் தெரியுமா? அந்த ஜக்காத்து கொடுக்காத அந்த மனிதனுடைய 2 தாடைகளையும் அது கவ்விக்கொள்ளுமா, கவ்விக்கொள்ளும். அல்லாஹ் அந்த பாம்பை பேச வைப்பானாம், நான் தான் உன்னுடைய பொருள், நீ ஜக்காத்து கொடுக்காமல் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்காமல் நீ சேமித்து வைத்தாயே அந்த பொருள் நான் தான் அந்த பொக்கிஷம் பாம்பாக மாற்றப்பட்டு உனக்கு துன்பம் கொடுப்பதற்கு அல்லாஹ் என்னை சாட்டி இருக்கிறார் என்று சொல்லுவான். அல்லாஹ் அக்பர். பாருங்க, நம்முடைய செல்வத்துல அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜக்காத்து சதக்காவை நம்ம கொடுக்காம இருந்தா இந்த செல்வமே நாளைக்கு மறுமையில் நமக்கு ஒரு ஆபத்தாக அமைந்து விடும். இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம தீண்டிட்டா நம்முடைய நிலைமை எப்படி ஆகுது? ஒண்ணுமில்ல, ஒரு வண்டு அது நம்மளை கடிச்சிட்டா உடம்பெல்லாம் தடிச்சிருது. ஒரு கம்பளி பூச்சி நம்ம மேல பட்டுட்டா உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா அந்த மறுமை நாளிலே அவ்வளவு மோசமான விஷமான அந்த பாம்பு, அவனுடைய செல்வம் பாம்பாக மாற்றப்பட்டு 2 தாடைகளையும் அது கவ்விக்கொண்டால் அந்த மறுமையில அந்த ஜக்காத்து கொடுக்காமல் ஏமாற்றிய அந்த மனிதனுடைய நிலைமை என்ன என்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அப்ப ஜக்காத் இந்த வசனம் இறங்கியவுடன் என்ன செய்யறாங்க? அப்ப நம்ம செல்வத்திலிருந்து யார் யாருக்கு நம்ம கொடுக்கணுமோ, நமக்கு வாஜிபோ, அவர்களுக்கு நம்ம செல்வத்திலிருந்து கொடுத்து விட வேண்டும். ஜக்காத்தை மட்டும் இந்த வசனத்துல வலியுறுத்துறாங்கன்னு சொல்லல, விரிவுரையில சொல்றாங்க, இப்ப நீ நல்லா சம்பாரிச்சிட்ட, நீ கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும் செல்வத்திலிருந்து. இப்போ உங்க அத்தா அம்மா இருக்கிறாங்க, உன்னை பெற்றெடுத்து 10 மாதம் பெற்றெடுத்து உன்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு திருமணம் முடித்து உனக்கு நல்லது கெட்டதை பார்த்து நீ முழித்திருக்கிற போது, நீ தூங்குகிற போது அவர்கள் முழித்திருந்து உன்னை பரிபாலித்த அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு பணத்தை கொடுக்காம இருந்தாலும் இந்த தண்டனைக்கு அவன் ஆளாகுவான். சில பேர் பார்க்குறோம், திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய பெற்றோர்களை அதோகதியா விட்டுறாங்க. பெற்றோர்களுக்கு செலவழிப்பதில்லை. போமா, என்னத்தான் நீங்க மனைவி மக்களுக்கு செலவழிக்கிறதுக்கே சம்பாத்தியம் பத்த மாட்டுது, உனக்கு வேற கொடுக்கணுமா என்னம்மா அப்படின்ட்டு
அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை சரியாக அவங்க நல்ல விதமாக இருந்தால் கூட மார்க்கம் என்ன சொல்லுது, பெற்றோர்கள் அவர்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட நீ சம்பாதிப்பிலிருந்து ஒரு பகுதியை உன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு நல்ல செல்வந்தனாக இருக்கிறான், மனைவியினுடைய பேச்சை கேட்டு தன் செல்வம் எங்கே தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு கொடுத்தா குறைஞ்சிருமோன்ற மனைவியினுடைய தவறான வழிகாட்டுதலிலே எத்தனையோ பேர் தன்னுடைய பெற்றோர்களை தவிக்க விடுகிறார்கள். அவங்களுக்கு சரியா அவங்க ஹக்கை நிறைவேற்றுறது இல்லை, மாசம் மாசம் அவர்களுக்கு காசு கொடுக்கறது இல்லை. இதற்கு பெண்களும் தடையாக எத்தனையோ வீடுகளில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன, அவர்களும் இந்த தண்டனைக்கு உட்படுவார்கள். அவர்களுடைய செல்வமும் நாளைக்கு மறுமையில் அவருடைய கழுத்திலே பாம்பாக தொங்குவிடப்பட்டு அது கொத்தப்படும் என்கிறார்கள் விரிவுரையாளர்கள். அப்ப நம்ம யார் யாருக்கு கொடுக்கணுமோ, நமக்கு கடமையோ, அவர்களுக்கு நம்முடைய செல்வத்திலிருந்து கரெக்டாக, அது ஜக்காத்தாக இருக்கட்டும், நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக செலுத்தணும். இல்லை என்றால் நம்முடைய செல்வமே நமக்கு எதிரியாக அமைந்துவிடும். அல்லாஹு தாலா குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், ரொம்ப கடுமையான வசனம். இந்த வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன வசனம்? அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், வல்லதீன யக்னிஸூன ذஹப வல்ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ். யார் தங்கத்தையும் வெள்ளியையும் பொக்கிஷமாக சேமித்து வைத்து அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்னடா அது, கடுமையான வேதனையை சுப செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வேதனை எப்படி இருக்கும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பவர்கள், நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளிக்கு ஜகாத்து கடமையாக இருந்தால் அதை செலுத்தாமல் அதிலே முறைகேடு பண்ணினால் அவருடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், அவனுடைய தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்படுமா. தங்கத்தையும் வெள்ளியும் கூட்டு நெருப்பில் போட்டு அது எப்படி இருக்கும், பயங்கர வெப்பமாயிரும். பழுக்க காய்ச்சப்பட்டு அவனுடைய 3 உறுப்புகளில் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். 3 உறுப்பு குர்ஆனிலே வருகிறது, அவனுடைய நெற்றியில் சூடு போடப்படுமா. இவன் ஜக்காத்து கொடுக்காம சேமிச்சு வச்சிருந்தாங்களே இந்த பெண்களோ ஆண்களோ, வீட்டில் தங்கத்தையும் வெள்ளியும் பார்த்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். கபருக்கு கொண்டு போகிறோம் தங்கத்தையும் வெள்ளியும், எதை கொடுத்தாலும் சரி தங்கத்தை வெள்ளியை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், பரவாயில்ல நீங்க வச்சுக்கோங்க ஆபரணம். ஆனால் வருடம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நகைக்கு என்ன கடமையோ உங்கள் கணவரிடத்திலே கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றி விடுங்கள், இல்லை என்றால் ஆபத்து தான். இப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அந்த தங்கமும் வெள்ளியும் அது பழுக்க காய்ச்சப்பட்டு அவனுடைய நெற்றியிலே சூடு போடப்படுமா, நெற்றியில சூடு போடப்படும். 2வது அவனுடைய விலா எலும்பிலே சுடப்படும், அவனுடைய முதுகிலே சூடிடப்படும் என்று அல்லாஹ் 3 இடத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான். இந்த வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் தங்கத்தையோ வெள்ளியோ சேமித்து வைக்கக்கூடாதோ, சேமித்து வச்சா நீங்கள் என்னமோ அது நாளைக்கு பழுக்க காய்ச்சப்பட்டு சூடு போடப்படும், நெற்றியிலும் விலா எலும்பிலையும் முதுகிலையும் சூடு போடமே நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ தங்கத்தையும் வெள்ளியும் நாங்கள் பொக்கிஷமாக சேமித்து வைக்கக்கூடாதா, அப்போ நாங்கள் எதைத்தான் சேமித்து வைக்கிறதுன்னு கேட்டாங்க. எதை சேமித்து வைக்கிறதுன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ இந்த உலகத்தில் சேமித்து வைக்க வேண்டியது அல்லாஹ்வை திக்ர் செய்யும் நாவு, அல்லாஹ்வை திக்ர் செய்யும் நாவை நீ சேமித்து வை. 2வது சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு செய்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்தும் உள்ளம். 2வது அல்லாஹ் உனக்கு செய்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். 3வது சொன்னாங்க, மறுமையின் காரியங்களில் உதவி புரியும் ஒழுக்கம் உள்ள பெண் மனைவி என்றார்கள். மனைவி சரியில்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய தீன்தாரியும் துன்யாதாரியாக மாறிடுவார்.
எவ்வளோ பெரிய தீன்தாரியும், ஆனால் மனைவி சாலிகான மனைவியாக அமைந்தால் எவ்வளோ பெரிய துன்யாதாரியான வெள்ளிக்கிழமை தொழுகாம இருந்தவர் கூட கட்டின மனைவியினால் 5 வக்து தஹஜ்ஜத் தொழுகிறவரா மாற முடியும். ஆனால் மனைவி சரியில்லை. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, தங்க வெள்ளியை சேமித்து வச்சா நெத்தியில சூடு போடப்படும், வெளால சூடு போடப்படும், முதுகில் சூடு போடப்படும். அப்படின்டா எதைத்தான் நாங்கள் சேமித்து வைக்கிறதுன்றப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை திக்ரு செய்யும் நாவையும் நீ சேமித்து வை. இந்த உலகத்திலே அல்லாஹ் செய்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்தும் உள்ளத்தை நீ சேமித்து வை. உன்னை மறுமையுடைய விஷயங்களிலே உன்னை ஈடுபடுத்துகிற ஒரு ஒழுக்கமான மனைவியை நீ சேமித்து வை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனம் இறங்கினோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாமே ரசூல்லாட்ட வந்துட்டாங்க. யார் ரசூல்லா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப இந்த வசனத்தை கேட்டோன்னு எங்களால், ஏன்னா சூடு போடப்படும், தங்க வெள்ளியை வச்சிருந்தாலே சூடு போடப்படும் வருது, அதை நாங்கள் என்ன செய்யறது என்று கேட்டபோது அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்போ மனிதன் சேமித்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்களிலேயே சிறந்த பொக்கிஷம் எது என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மனிதன் சேமித்து வைக்க வேண்டிய பொக்கிஷங்களிலேயே சிறந்த பொக்கிஷம் மிகச்சிறந்த நல்ல மனைவி என்றார்கள். அந்த மாதிரி நல்ல மனைவிகளாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பெண்கள் ஆக்கணும். ரசூல்லா சொன்னாங்க, அந்த பெண் நல்ல மனைவி எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா, அவளை கண்டாலே உனக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆஹா, என்ன ஒரு சாலிகான மனைவி, என்ன ஒரு இபாதத், என்ன ஒரு பேணுதல், ஆஹா என்னுடைய மனைவி எவ்வளவு சாலிகான மனைவி, அப்படிப்பட்ட மனைவியை ஆகணும். பெண்கள் அப்படிப்பட்ட மனைவியை ஆகணும். தன் கணவரை அல்லாத வேறு ஒருவருக்கு தன் அழகை காட்டக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய மக்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அந்த சைடு போயிட்டு நம்ம கம்பம் பகுதியிலே சொல்லக்கூடாது, காலனி பகுதியெல்லாம் போனோண்டா நம்ம கண்ணை மூடிட்டு தான் போகணும். எவ்வளவு ஒரு வெக்கமில்லாத தன்மையை நம்ம பார்க்குறோம். அந்த சைடு என்ன செய்கிறாங்க, நைட்டி போட்டுட்டு என்ன செய்கிறாங்க, வெளியே வர்றாங்க சர்வசாதாரணமாக. அந்த அந்த மகளிர் குழுவுக்கு பணம் டெய்லி ஒருத்தர் வாங்க வர்றார், ஒரு அந்நிய ஆண் காஃபிர். அவர்கிட்ட நம்முடைய பெண்கள் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மிகவும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயல். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சேமித்துகின்ற பொக்கிஷங்களிலேயே சிறந்த பொக்கிஷம் நல்ல மனைவி. அவரை பார்த்தாலே, அந்த மனைவியை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அது மட்டுமல்ல, கணவன் உத்தரவிட்டால் அந்த மனைவி அடிபணிவாள். கணவன் பிரயாணத்தில் சென்றால் தன்னையும் தனது கணவனுடைய பொருளையும் அவள் பாதுகாப்பாள் என்றார்கள். கணவன் ஊர்ல இல்லையா, 4 வீட்டுக்கு தெரு தெருவா சுத்த மாட்டாங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு போக மாட்டார்கள். தன்னையும் தன்னுடைய தன்னுடைய கணவனுடைய பொருளையும் பாதுகாக்கக்கூடிய மனைவிதான் ஒரு மனிதன் சேமித்து வைக்கக்கூடிய சிறந்த பொக்கிஷம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பெண்களாக அல்லாஹ் நம்முடைய பெண்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அப்போ சரி, நம்ம தலைப்பு மாறுது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், கஞ்சத்தனம். அப்போ கஞ்சத்தனம் என்பது ஒரு மனிதனுடைய மோசமான குணங்களில் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 குணங்கள் ஒரு முஃமின்ட்ட இருக்காதுன்றாங்க. 2 குணம் ஒரு முஃமின்ட்ட இருக்காது. முதல் குணம் கஞ்சத்தனம். ஒரு முஃமினா இருப்பவன் கஞ்சத்தனமா இருக்க மாட்டான். ஒரு முஃமினாக இருப்பவன் அவன் விசாலமான உள்ளமுடையவனாக இருப்பான். அப்போ ஒரு முஃமினிடத்தில் இருக்காத குணம் அது கஞ்சத்தனம் ஒன்று. 2வது மோசமான குணமுடையவனாக இருக்க மாட்டான். இந்த மோசமான குணமும் கஞ்சத்தனமும் ஒரு முஃமினிடத்தில் ஒன்று சேராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ யாரிடத்திலே கஞ்சத்தனமும் சரியில்லாத குணமும் இருக்கிறதோ அவரிடத்தில் ஈமான் சரியில்லை என்ற அர்த்தம். ஈமான் சரியாக இருந்தால் அவன் கஞ்சத்தனமா இருக்க மாட்டான். யாராவது கேட்டு வந்தால் வாரி கொடுப்பான், சதக்கா அதிகமாக செய்வான், 4 பேருக்கு இறக்கப்படுவான், இல்லாதவங்களை பார்த்தா என்ன செய்வான், இறக்கப்படுவான். யாராவது உணவு கேட்டு வந்தால் அவரை வயிறார சாப்பிட வைத்து அனுப்புவான். இதான் ஒரு முஃமினுடைய குணம். அவன்கிட்ட கஞ்சத்தனம் இருக்காது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் ரசூல்லா சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் சில பேர் நுழையவே முடியாதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் எங்கே போக முடியாது,
சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, மோசடிக்காரன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வாழ்க்கையில என்ன செய்யறவன்? மோசடி பண்றவன். செல்வத்தில் மோசடி செய்கிறான், அவனுடைய வாக்கிலே மோசடி செய்கின்றான், நம்பியவர்களை மோசடி செய்கின்றான். இந்த மோசடிக்காரன் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. ஒன்று. ரெண்டாவது ரசூல்லா சொன்னாங்க, கஞ்சன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். கஞ்சனா இருப்பவன் சொர்க்கத்தில் என்ன செய்ய மாட்டான்? நுழைய மாட்டான். மூணாவது ரசூல்லா சொன்னாங்க, கொடுத்த தர்மத்தை பிறரிடத்திலே சொல்லி காட்டுவது. இது ரொம்ப மோசமான குணம். நல்லா கொடுத்துருவான், எல்லாம் கொடுத்துருவான், ஆனால் ஊருக்கே அறிவு செஞ்சிருவான். இந்த ஃபேமிலிக்கு நான் தான் இவ்வளோ காசு கொடுத்தேன், இவ்வளோ காசு நான் தான் என்ன செஞ்சேன். அவர்களே கூனி குறுகிற அளவிற்கு இவன் செய்த தர்மத்தை ஊருக்கே தம்பட்ட அடிச்சிருவான். இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 3 பேர் ரசூல்லா சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்றார்கள். முதலாவது மோசடிக்காரன், இரண்டாவது கஞ்சன், மூன்றாவது தான் செய்த தர்மத்தை பிறரிடத்திலே காண்பித்து பெருமை அடிப்பவன் அவன். இவர்கள் மூவரும் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை என்பது அவ்வளோ அழகான வழிமுறை. அதை நாம் பின்பற்றினால் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை பார்த்து மாற்று மத சகோதரர்களும் நேர்வழி பெறக்கூடிய அளவுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காபத்துல்லாவுடைய நிழலில் இருக்கிறாங்க. காபத்துல்லாவுடைய நிழலில் அமர்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லா அமர்ந்திருக்கிற போது காபாவுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சில மக்கள் பெரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சில மக்கள் என்ன செய்கிறாங்க? பெரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாக உங்களுக்கு, யார் அந்த நஷ்டத்திலே இருக்கிறார்? அந்த மக்கள் யார்? சில மக்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று யார் ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னீங்களே, அந்த மக்கள் யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருத்த செல்வம் இருக்கிறதோ யாரிடத்தில் அவர்தான் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அதில் யாருக்கு அல்லாஹ் பெரிய செல்வத்தை கொடுத்து அவர் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் முன் பக்கமாகவும் பின்பக்கமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறாரோ அந்த செல்வந்தரை தவிர என்றார்கள். செல்வந்தர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எந்த செல்வந்தர் தன் செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறாரோ அவரை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ செல்வந்தராக இருக்கிறவங்க நாளைக்கு மறுமையில் தப்பிக்கணும்னா ஒரே வழி தர்மம் செய்கிறது தான். ஏன்னா ஹதீஸில் வருது, ஏழைகள் பணக்காரனை விட 500 வருஷம் முன்னதாகவே சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். ஏன்னா பணக்காரனாக இருக்கிறவனுக்கு அவ்வளோ கேள்வி கணக்கு. இப்போ எப்படி ஈடி கேள்வி கேட்குதோ, டக்குன்னு என்ன செய்கிறான்? பெரிய பணக்காரனாக இருக்கான், டக்குன்னு என்ன செஞ்சிடறாங்க? ஈடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துடுறாங்க. இந்த காசு எங்கே சம்பாரிச்ச, எப்படி வந்துச்சு, கணக்கு இருக்கா, டேக்ஸ் கட்டினியா, அதை கட்டினியா, இதை கட்டினியாண்டு கணக்கு கொடுக்க முடியாமல் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈடி டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம சம்பாரித்த காசுக்கு பதில் சொல்ல முடியாமல் எத்தனையோ பேர் அவங்க செல்வம் பறி போய் ஜெயிலில் போய் மாட்டுறாங்கண்டா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் இந்த செல்வத்தை பற்றி. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அப்போ செல்வந்தர்களாக இருப்பவர்கள் நாளை மறுமையிலே தப்பிப்பதற்கு ஒரே வழி அவர்கள் தர்மம் செய்வது தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷ்ஷஹியு கொடை வல்லல், பிறருக்கு தங்களுடைய தர்மங்களை வாரி வாரி வழங்குறார், பிரதிபலன் எதிர்பார்க்கறது இல்லை, பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறார், ஆனால் சொல்லி காட்டுறது இல்லை. அவர்கிட்ட போனாப்பா நிரப்பமாக கொடுத்து அனுப்புவார். ஒரு பெரிய கொடை வல்லல், அல்லாஹ்வுக்காக செய்கிறார். யார் இப்படி கொடை வல்லலாக இருக்கிறாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்ன்றாங்க. கொடை வல்லல் யாரு? அஷ்ஷஹியு ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர் என்றார்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் கொடை வல்லல். அது மட்டும் இல்லை, சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர் அவர்.
தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறாரு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறாரு, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறாரு. அவர் அல்லாஹ்வுக்கும் நெருக்கமானவர், சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவர் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, அவர் மக்களுக்கும் நெருக்கமானவர், மனிதர்களுக்கும் நெருக்கமானவர். ஏன்னா தன்னுடைய செல்வத்தை 4 பேருக்கு கொடுக்கும் போது மக்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுறார். ஆஹா, அவரா நல்ல மனிதர்ப்பா, அவர் மாதிரி வருமாப்பா. அவர்கிட்ட போய் நம்ம பார்க்குறோம், சமீபத்தில் ஒரு நடிகர் மரணித்தார், விஜயகாந்த்னு ஒரு நடிகர் மரணித்தார். அவர் நடித்தார், அவர் கெட்ட தொழில்தான் செய்தார், நடிப்பு மார்க்கத்தில் ஹராம் தான், சினிமா மார்க்கத்தில் ஹராம் தான். ஆனால் அந்த காஃபிரான அந்த நடிகர் அவர் மரணித்த பிறகு அவர் விஷயத்திலே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்தாலும் அவரை சந்திக்க வந்தால் முதல்ல என்ன கேட்பார்னா, சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். நீங்கள் பாருங்கள், ஒரு காஃபிர் தான், ஆனால் அவன் செய்யக்கூடிய தர்மம் அவனுடைய மரணத்திற்கு பிறகு போற்றப்படுகிறது. விஜயகாந்த்ன்ற ஒரு காஃபிர் நடிகர், அவர் ஒரு சினிமா தொழிலை செய்யக்கூடியவர், ஒரு அரசியல்வாதி. ஆனாலும் கூட அவர் வீட்டிலே ஒரு காலத்தில் எப்பயுமே உணவு சமைக்கப்பட்டு கொண்டே இருக்குமா. வர்றவங்க போகிறவங்கெல்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ஒரு விஷயம் அவர் மரணத்திற்கு பிறகு அவருடைய விஷயத்திலே ஒரு பெரிய விஷயமாக போற்றப்படுகிறது என்றால், ஒரு காஃபிருக்கு இப்படின்னா, ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட நாம் நம் பிறருக்கு செல்வத்தை செலவழித்தால், ஏழைகளுக்கு உணவளித்தால், இல்லாதவர்களுக்கு உணவளித்தால் நாம் மக்களுக்கு நெருக்கமானவர்களாக ஆயிரும். அது மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லலை, கொடை வள்ளலாக இருப்பவர் நரகத்தை விட்டு தூரமாகிவிட்டார். நாங்கள் ரசூலுல்லாஹ் 4 விஷயம் சொன்னாங்க. கொடை வள்ளல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகிவிட்டார், சொர்க்கத்திற்கு நெருக்கமாகிவிட்டார், மக்களுக்கு நெருக்கமாகிவிட்டார், நரகத்தை விட்டு தூரமாகிவிட்டார். இதான் கொடை வள்ளலுக்கு அல்லாஹ் கொடுத்த ஸ்பெஷல் அந்தஸ்து. ஆனால் ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, கஞ்சனுடைய மேட்ரை சொன்னாங்க. கஞ்சன் என்பவன் அல்லாஹ்வை விட்டு அவன் தூரமாகிவிட்டான், சொர்க்கத்தை விட்டு அவன் தூரமாகிவிட்டான், மக்களை விட்டு தூரமாகிவிட்டான். அவன்கிட்ட போ, கஞ்சப்பயம்பா, எவ்வளோ காசு வச்சிருக்கான், 10 பைசா கொடுக்க மாட்டான். மக்களை விட்டு அவன் தூரமாகிவிட்டான், ஆனால் நரகத்திற்கு நெருக்கமாகி விட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, கொடை வள்ளலுக்கும் தன் செல்வத்தை 4 பேருக்கு கொடுக்காம, சதக்கா செய்யாம, ஜக்காத்து கொடுக்காம, தர்மம் செய்யாமல் கஞ்சனாக இருப்பவருக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. கொடை வள்ளலாக இருப்பவருக்கு அல்லாஹ்வும் நெருக்கமாயிடுறான், சொர்க்கமும் நெருக்கமாயிருது, இந்த மனிதர்களும் நெருக்கமாயிடுறாங்க. ஆனால் கஞ்சனுக்கு அல்லாஹ்வும் தூரமாயிடுறான், சொர்க்கமும் என்ன செஞ்சிருது, தூரமாயிருது, ஆனால் நரகம் அவனுக்கு நெருக்கமாகி விடுகிறது. அல்லாஹு தாலா நம்மை கொடை வள்ளல்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. இருக்கிற செல்வத்திலே பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனசை அல்லாஹு தாலா நம்ம கொடுக்கணும். கஞ்சனாக இருக்கக்கூடாது, கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஜோப்பில் 5 ரூபா தான் இருக்குது, ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம என்ன செய்யணும், நம்மளால் ஆட முடிஞ்ச காசை எடுத்து கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கஞ்சத்தனம் பற்றக்கூடாது. 4 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னு ஒருத்தவங்க வர்றாங்க, நம்ம வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தன் குதிரையில் வந்து சும்மா ஜம்முன்னு வந்து உங்கள்கிட்ட யாசகம் கேட்டாலும் நீங்கள் யாசகம் கொடுங்கள்ன்றாங்க. கேட்டான்ல, உன்னை கையேந்திட்டான்ல, அவனை வெறுங்கையோடு நீ அனுப்பாதன்றாங்க. அப்போ அப்படி ரசூலுல்லாஹ் தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள், கஞ்சத்தனத்தை அதை தடுத்து இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செல்வத்தை செலவழிக்கிறோம், கொடை தர்றோம், 4 பேருக்கு என்ன செய்கிறோம், நம்ம செல்வத்தை தர்மம் செய்தால் ஹதீஸில் வருகிறது, சொர்க்கத்தில் அது ஒரு மரமாக நடப்படுமா. சொர்க்கத்தில் அது என்ன செய்யப்படும், ஒரு மரமாக நடப்படும். எந்த ஒரு மனிதன் கொடையாளியாக இருப்பானோ அவன் அதன் ஒரு கிளையை பிடித்து சொர்க்கத்துக்குள்ளே போயிடுவான். நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்குதே, அந்த தர்மம் என்னவாக நடப்படும், சொர்க்கத்தில் கிளைகளுடைய ஒரு மரமாக நடப்படும். அதை பிடித்து கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போய்விடுவாய். ஆனால் கஞ்சன் இருக்கிறானே, இந்த கஞ்சத்தனம் செய்கிறானே, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். இவனுக்கு நரகத்தில் ஒரு மரம் நடப்படுமா.
அதன் கிளையை பிடித்து கொண்டு அவன் நரகத்தில் அவன் புகச் செய்து விடுவான். அந்த கிளை புகச் செய்து விடும். அப்ப நீ செய்யக்கூடிய தர்மம், கொடை, சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்பட்டு அந்த மரத்தின் உதவியால் நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாய். ஆனால் கஞ்சனாக இருக்கும் பட்சத்திலே நரகத்தில் ஒரு மரம் நடப்பட்டு அதன் கிளையின் வாயிலாக நீ நரகத்தில் நுழைவிக்கப்படுவாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமான வார்த்தைகளை இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொன்னாங்க, எந்த அளவுக்கு ஒரு கொடை சிந்தனை இருக்கணும் அப்படின்னா, அண்டை வீட்டான் பசித்திருக்க நாம் வயிறார சாப்பிடுபவன் ஒரு முஃமினாக இருக்க முடியாதுன்றாங்க. என்ன சொன்னாங்க? பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாடு இல்லை, ஏழையாக இருக்கிறான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், நம்ம உட்காந்து பிரியாணி அடி அவனை அடித்து தள்ளுறது, என்னது நல்ல கிரில்லு ஃப்ரைட் ரைஸுன்னு வச்சு செய்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறான். தெரிந்தும் தெரியாததை போன்று இருப்பது அவன் முஃமினாக இருக்க மாட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ என்னெந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அண்டை விட்டால் பசித்திருக்க நீ வயிறு நிரம்பக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ நீ என்ன செய்யணும்? உன் வீட்டில் அவங்க ஏழையா, அவங்களுக்கு சாப்பாடு இல்லையா, உன்னால் முடிந்த உணவை அவர்களுக்கு கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க. இந்த இடத்திலே கூட கஞ்சத்தனமாக நீ இருக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து. சில பேர் நம்ம இலக்காரமாக பார்ப்போம், ஏழையா எப்படி இருக்காங்க, அப்படி பார்க்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா நினச்சா ஒரு நிமிஷம் அவங்க இடத்துல ஒன்றை மாற்றி அவங்கள உன் இடத்துல மாற்ற முடியும். அப்போ அல்லாஹ் அவர்களை ஏழையாக படைத்ததால், ஏழையாக இருப்பதால் அவர்களை கேவலமாக நம்ம பார்த்துடக்கூடாது. நம்மளால் ஆன முடிந்த உதவியை என்ன செய்யணும். முன்னாடிலாம் என்ன இருக்குன்னா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம தாதா அவங்க காலத்தெல்லாம் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் சாப்பாடு கொடுப்பாங்க. இன்றைக்கெலாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை கறி வாங்கிடுவாங்க, அல்லது முட்டையாவது வாங்கி என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு ஆக்கக்கூடிய அந்த கறி சால்னாவில் நம்ம சாப்பாடு, வீட்டு சாப்பாட்டில் இருந்து ஒரு 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 பேஷனாக ஒரு தட்டாவது என்ன செய்வாங்க, ஒதுக்குவாங்க. ஒரு தட்டில் சாப்பாடை வச்சு அதில் சால்னா ஊற்றி, நடுவில் ஒரு கொற்றால சால்னா ஊற்றி முட்டையோ அல்லது கறியோ சில பீஸை போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு முதல்ல தர்மத்துக்கு எடுத்து வச்சுருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ கொஞ்சம் முடியாதவங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இன்னும் இது முன்னாடிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மாலாம் அதான் செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில், இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன, ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. நல்லா நம்ம சாப்பிட்டா போதுங்க, நம்ம வயிறு ரொம்பனா போதுங்க, நம்ம ஏங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு வேறு தனியாக எக்ஸ்ட்ரா அரிசி போடணும். நம்ம என்ன செய்யலாம், நம்ம சாப்பிட்டா போதுன்ற மனநிலைக்கு நம்ம மாறிட்டோம். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து அது நல்ல உணவாக, உதாரணமாக ஜும்மாவுடைய நாள், ஈதுடைய நாள், முஃமின்களுக்கு அது ஒரு ஈத். அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டில் கண்டிப்பாக பெரும்பாலும் ஜும்மாவுடைய நாளில் கறி வாங்குறது, சிக்கனாவது வாங்கிடுவோம். மட்டன் ரேட்டு கூடி போச்சு, அதை வாங்குறதுக்குலாம் ஒரு சக்தி வேணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிக்கனாவது நம்ம வாங்கி சமைப்போம். வாங்கி நம்ம அரிசி போடும் போது, சமைக்கிற போது பெண்களாக இருப்பவர்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தட்டாவது என்ன செய்யணும், இல்லை யாருக்காவது கொடுக்குற அளவுக்கு சாப்பாடை எக்ஸ்ட்ரா செஞ்சு பிறருக்கு கொடுத்து நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும். கஞ்சத்தனத்தை விட்டு நம்ம பாதுகாக்கப்படணும். அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத் செய்வான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு. நீ வயிறார சாப்பிட்டு அண்டை வீட்டுக்காரன் என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது, பசித்து இருக்கக்கூடாது. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு விலங்கிட்ட கூட நீ என்ன செய்யக்கூடாது, கஞ்சத்தனமாக நடந்துக்கக்கூடாது. ஹதீஸில் வருது, ஒரு பெண்ணை பற்றி வருது. அந்த பெண் ஒரு பூனையை கட்டி வைத்திருந்து, ஒரு பூனை என்ன செஞ்சிச்சு, அந்த பெண் கட்டி வைத்து அந்த பூனைக்கு சரியாக உணவு கொடுக்கல. பசியின் காரணமாக அந்த பூனை இறந்து விட்டதால் அந்த பெண் அவள் வேதனை செய்யப்பட்டால் நரகத்தில் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னா, அந்த பெண் என்ன செஞ்சிச்சு, அந்த பூனைக்கு எந்த உணவும் கொடுக்கல. சரி, ஃப்ரீயாக அவுத்து விட்டா அந்த பூனை ஏதாவது எலியை சாப்பிட்டு அது வயிறு ரொப்பிக்கும், அதுக்கும் வழி வேலை, கட்டி போட்டு வச்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காரணத்தினால அந்த பெண் நாளைக்கு மறுமையிலே வேதனை செய்யப்பட்டால் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ஒரு பூனைகிட்ட கூட நம்ம கருமித்தனமாக நடக்கக்கூடாது.
உனக்கு மனசாட்சி இருக்கல்ல? உன்னை கட்டி போட்டு சோறு கொடுக்காம இருந்தா உனக்கு என்ன ஆகும்? அப்ப அந்த பூனை இடத்திலே கூட கருமித்தனமாக நெஞ்செழுத்தமாக நம்ம நடந்து கொள்ள கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திருக்கா என்றால் இப்போ நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்ன்றதை நம்ம யோசிக்கணும். அப்போ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இன்றைக்கு நாம் பார்த்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாம நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் கஞ்சனாக நாம் இருந்து விடக்கூடாது. நம்முடைய செல்வத்தில் நம்மால் முடிந்த நம்ம கொடுக்க வேண்டியதில் முதல்ல தகுதியானவங்க நம்ம சொந்த பந்தங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே கடந்த தஃப்சீர்களில் பார்த்தோம், அஸ்ஸதகத்து அல் மிஸ்கீனி சதகா. நம்ம ஒரு ஏழைக்கு சதகா செஞ்சால் ஒரு நன்மை, ஆனால் சொந்த பந்தங்களுக்கு சதகா செய்தால் 2 நன்மை நாங்கள் ரசூலுல்லாஹ். என்னங்க 2 நன்மை? ஒன்று நீ தர்மம் செய்த நன்மை, இன்னொன்று இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழ்ந்த நன்மை. சில பேர் என்ன செய்வார், சொந்தக்காரங்களே பாவம் தேவையுடையவர்களாக இருப்பாங்க, ஏதோ ஒரு சச்சரவுகள் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கூட பிறந்த சகோதரர் கூட பிறந்த சகோதரி இரத்த பந்த உறவுகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அவங்கள விட்டுருவாங்க கண்டுக்காம, 10 பைசா அவங்க கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க, ஊருக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ சொந்த பந்தங்களுக்கு நீ தர்மம் செய்தால் உனக்கு தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கும், உனக்கு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் கிடைக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ இந்த அளவுக்கு மார்க்கத்தில் கஞ்சத்தனமாக இருப்பது அது மார்க்கத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு மோசமான குணம். அல்லாஹ் தஆலா அந்த குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலையும் விசாலமான உள்ளமுடையவர்களாக நம்ம அல்லாஹ் ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கல்பர் ரப்பி. நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறதே, சதக்கா இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்குமா. உன் மேல அல்லாஹ் கோபமா இருந்தா நினைச்சுக்கோ, நீ செய்யக்கூடிய சதக்கா அல்லாஹ்வுடைய கோபத்தையே அணைச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது சொன்னாங்க, நிறைய பேர் இதில் அடிபடுறாங்க, உனக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட மரணத்தை விட்டு தடுக்கும் என்றார். உனக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட மரணத்தை விட்டு தடுக்கும் என்றார். அப்ப பிறருக்கு தர்மம் செய்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கா செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை அது தணிக்கும், சதக்கா செய்தால் கெட்ட மரணத்தை விட்டு தடுக்கும் என்றார்கள். அவ பாருங்க, தர்மத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய சிறப்பு வச்சிருக்கிறான். அப்போ நாம் அதிகம் நம்ம வாழ்க்கையில் தர்மம் செய்யணும், சதக்கா செய்யணும். சதக்காவின் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை நம்ம தணித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம பெறணும். நமக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகளை, நமக்கு ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்கள் இந்த சதக்கா தடுக்கும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியார்கள் வீட்டில் ஏதாவது சோதனை கஷ்டம் வந்தால் உடனே தர்மம் செய்வாங்க, ஏதாவது ஒரு தர்மம் செய்வாங்க. எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கிறேன், ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. என்ன செய்வாங்க, எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது வாரம் வியாழக்கிழமை நைட்டு ரொட்டி சுட்டு என்ன செய்யும், ஒரு 10 ரொட்டி சுட்டு அதுக்கு எல்லாம் ஏற்பாடு முட்டைக்கிட்டெல்லாம் வச்சு சால்னா வச்சு போய் என்ன செய்யுங்க, போய் ஏதாவது தர்காலையோ அல்லது எங்கேயா இருந்தாங்கன்னா போய் கொடுத்துட்டு வாங்கன்னு வாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் அதுக்கு சாப்பாடாக்கி யாருக்காவது கொடுப்பாங்க, ஆடு அறுத்து கொடுப்பாங்க, ஏதாவது கறி வாங்கி பிறருக்கு கொடுப்பாங்க. இப்படி தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு காலங்காலமாக இருந்துச்சு. இன்னைக்கு மக்களிடத்தில் கஞ்சத்தனம், குறிப்பாக பெண்களிடத்தில் கஞ்சத்தனம் அதிகம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. கஞ்சத்தனம் என்கிற மோசமான குணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ் சொல்றான்ல. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, வட்டி அதிகமானதுனால தர்மம் செய்யக்கூடிய குணம் குறைஞ்சு போச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி அஸ்ஸதகா. வட்டியை அல்லாஹ் வட்டி வாங்க கொடுக்க மூலயமா நம்ம செல்வம் அழிஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் சதக்கா உன் செல்வத்தை வளர்க்கும் என்றார். நீங்கள் நல்லா கவனிங்க, நம்முடைய முன்னோர்கள்லாம் பாருங்கள் 100 ஏக்கருக்கு சொந்தக்காரனாக இருப்பான். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முன்னோர்கள் சம்பாரித்து வச்ச அந்த சொத்து பத்துகளை வச்சு பேரன் பூட்டெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம மக்கள். அந்த காலத்தில் முஸ்லீம்கள் மாதிரி ஒரு செல்வந்தர் யாருமே இருக்க முடியாது. 100 ஏக்கரு 150 ஏக்கரு, இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு எங்கே சொத்து இருக்குன்னு தெரியாத அளவுக்கு சொத்துலாம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாங்கி போட்டு வச்சுருந்தாங்க. காரணம் அவங்களுடைய சதக்கா என்கிற அந்த தர்மத்துடைய சிந்தனை,
அதே போன்று வட்டியை விட்டு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டது, இதெல்லாம் அவருடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். அல்லாஹு தஆலா நாமையும் தர்மம் செய்யக்கூடியவல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிந்து நம்முடைய செல்வத்திலையும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக என்று இன்றைய தஃப்சீரை நிறைவு செய்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.